வணக்கம். கலைச்செல்வி சாமியல், வழக்கறிஞர். திருமணமான ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ் உங்க பெற்றோர்கள் உங்க உடன் பிறந்தோர் உடனான அன்பை, உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளும் அதிகப்படியான முயற்சியை கைவிடுங்கள். ஐயோ, ஆஃப்டர் மேரேஜ் மனைவி பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துவதால் அம்மா அவங்க மேல அன்பு வைக்கலன்னு நினைச்சுக்குவாங்களோ, ஆர் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவங்கெல்லாம் பொசசிவா ஃபீல் பண்ணுவாங்களோன்னு பயந்து பயந்து உங்கள் மனைவி மக்களை புறந்தள்ளுதல் ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலி உங்க ரத்த உறவுகளுடனான உறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்க எந்த எஃபோர்ட்டும் போடணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் அந்த உறவை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எவ்வளவு காலம் கழிச்சு பார்த்தாலும் ரத்த உறவுகளுடனான அன்பு ஒருபோதும் குறைய போவதில்லை. இட்ஸ் ஃபிக்ஸ்டு. பட் மனைவி அப்படி அல்ல. அவங்க பாதியில வந்த உறவு, அவங்களுக்குத்தான் இன்செக்யூரிட்டி அதிகம். சோ அந்த உறவை தக்க வைத்துக் கொள்ளத்தான் நீங்க எஃபர்ட் போடணும். அவர்கள் மீது அன்பு, அக்கறை, மரியாதை செலுத்துவதுதான் மிக மிக அவசியம். உங்க ரத்த உறவுகளோடு எவ்வளவு சண்டையிட்டாலும் இந்த ஜென்மத்துல அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான், அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான், அக்கா அக்கா தான், தங்கை தங்கை தான். அந்த உறவுகளை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. பட் கணவன் மனைவின்ற உறவு அப்படி அல்ல. புதிதாக வந்த அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுங்க, அவர்கள் அன்பை அங்கீகாரம் செய்யுங்கள், அவங்க அன்பை, நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள வழிவகை செய்யுங்கள். அதை விட்டுட்டு புதிதாக வந்த உறவை அலட்சியப்படுத்தாதீங்க. எந்த பொண்ணுக்கும் திருமணமான பிறகு நம்ம அம்மா அப்பா சகோதரர்களுக்கு நம் மீதான அன்பு குறைந்து விடுமோன்ற சந்தேகம் வருவதே இல்லை. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் பெற்றோருக்கு என் மீதான அன்பு குறைய போவதே இல்லை, எனக்கும் என் பெற்றோர் மீதான அன்பு குறைய போறதே இல்லைன்ற தைரியத்துலதான் எல்லா பெண்களும் பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற தயாராகிடுறாங்க. ஆனா ஆண்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? மனைவி தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னா அதை ஏன் ஒரு நிரந்தர பிரிவாக நினைக்கிறீங்க? தொலைவுல இருக்கிறதால உங்க பெற்றோர் உடன் பிறந்தோர் உடனான அன்பு இல்லை என்றாகி விடுமா? இந்த டிஸ்டன்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் உங்க ஸ்பௌஸுக்கும் உடனான உறவை அருகிலிருந்து துண்டிப்பதை விட தொலைவிலிருந்து நீட்டித்துக் கொள்ளத்தானே தவிர அந்த டிஸ்டன்ஸ் எப்படி உங்கள் தொப்புள் கொடி உறவை துண்டிக்க செய்யும்? திருமணங்கள் வரை ஒற்றுமையாகவே காணப்படும் சகோதர சகோதரிகள், நண்பர்களுடனான உறவு அவரவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைந்து விட்ட பிறகு அதே மாதிரியான ஒரு பிணைப்போடு இருக்க முடியறதில்ல என்பது இயல்பு. சோ சிலர் இல்ல எனக்கு திருமணமாகிட்டா கூட என் நண்பர்கள் இரத்த உறவுகளோடு அதே பிணைப்போடு தான் இருப்பேன் என்று அவர்கள் சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக எண்ணி அவங்க வாழ்க்கை துணையை ரொம்ப துட்சமா நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. திருமணம் செய்தால் புதிதாக வந்த உறவுக்கு அவங்களுக்கான ப்ரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ், டைம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம பெற்றோர்கள், இரத்த உறவுகள், நண்பர்களுக்கு கொடுத்த டைம் குறையத்தான் செய்யும் என்ற மெச்சூரிட்டி, அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும் திருமணம் செய்யுங்கள். இல்ல அதெல்லாம் நான் யார் மனமும் நோகாம நடந்துக்குவேன், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவேன் என்பது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். திருமணத்துக்கு பிறகு இரத்த உறவுகளையும் மனைவியையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது கஷ்டம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. 2வது குழந்தை பிறந்த பிறகும் முதல் குழந்தைக்கு அதே ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும் என்றுதான் எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. பட் முதல் குழந்தை நம்ம பெற்றோருக்கு இன்னும் நம்ம மேல அதே அன்பு இருக்கான்னு சோதிக்கும். 2வது குழந்தை அழும்போது கரெக்டா முதல் குழந்தையும் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கான விஷயங்களை செய்யும். இந்த இடத்துல உங்களால 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது கஷ்டம். அப்போ இங்க யாரோ ஒருவருக்கு அந்த ஒரு நொடி ஏமாற்றம் நிச்சயம். இத தெரிஞ்சுதான் எல்லா பெற்றோர்களும் 2வது குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். சேம் அப்ளைஸ் டு அடல்ட்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றது கஷ்டம். ஐ மீன் இனிஷியல் பீரியட்ல அது ரொம்ப கஷ்டம். சோ திருமணம் என்பது குடும்பத்தை விரிவாக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தாலும் it also leads to create a new primary relationship unit. Same time உங்களுக்கும் உங்க ரத்த உறவுகளுக்கும் எல்லோருக்கும் திருமணமாகி அவரவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கூட சகோதரத்துவத்தை லைஃப் லாங் எந்த தடையும் இன்றி அதே போல மெயின்டைன் பண்ணலாம். எப்போ உங்கள் ரத்த உறவுகளுடனான சகோதரத்துவத்தை, அன்பை, இரக்கத்தை உங்கள் சுயநலத்திற்காக மிஸ்யூஸ் பண்ணாத வரை பொறுப்பானவர்களிடமிருந்து கிடைக்கும் சலுகைகளை
பொறுப்பற்றவர்கள் சுரண்டாத வரை அந்த உறவு அதே அன்பு, அக்கறை, மரியாதையோடு தொடரும். அப்போ எங்கே அன்பு பாசத்தோட அளவை பணம் பொருளை வைத்து எடை போடாமல் இருக்கிறீர்களோ அங்கே அந்த உறவில் சலிப்பு ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உதவி கேட்கும் போதெல்லாம் அவங்க உதவி செய்து கொண்டே இருந்தா அவங்க நல்ல உறவுக்காரங்க, இல்லைன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு அன்பே இல்லைன்னு ஜட்ஜ் பண்றது. ஒருவர் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் அந்த உறவில் எந்த விரிசலும் இல்லாமல் அதே போல தொடர்கிறதோ அந்த உறவுக்கு எண்டே கிடையாது. அதே போல உறவுகள்னாலே ஒருவருக்கொருவர் ஓடி போய் உதவுவதுதான். இரத்த உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவாத உறவு இருந்தென்ன பயன்? பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. மணி இஸ் நாட் ஜஸ்ட் a பேப்பர், இட் ஹாஸ் a மேக்னெட்டிக் பவர். பணத்தால் உறவுகளை ஈர்க்கவும் முடியும், துண்டிக்கவும் முடியும். உங்கள் இரத்த உறவுகள் உங்க இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா கவலையே படாதீங்க. கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான், பெறுபவன் தன்னை புத்திசாலி என்றெண்ணி பெற்றுக்கொண்டே இருப்பதால் கடல் நீர் ஒருபோதும் வற்றி போவதும் இல்லை, குட்டைகள் ஒருபோதும் கடலாக போவதும் இல்லை. சேம் டைம் இந்த உலகத்துல எல்லாரும் ஒருவரை ஒருவர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாக வேண்டும். நம்மீது மற்றவர்கள் இரக்கம் செலுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல நாமும் பிறரிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். The world is created upon the principle of reciprocating. இங்கே பெறுவதும் கொடுப்பதும் ஒரு சுழற்சி. நாம் யாரிடமிருந்தாவது நம்பிக்கையையும் இரக்கத்தையும் வெகுமதியையும் கூலியையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதே போல நாம் பெற்றதை யாருக்காவது கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த சுழற்சி இருக்கும் வரை மனித இனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். சோ எப்ப நம்ம எல்லாரும் இந்த செயினை பிரேக் பண்ண ட்ரை பண்றோமோ அப்போ நம்ம ஹியூமன் சைக்கிளையும் பிரேக் பண்ண ட்ரை பண்றோம்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, மனிதர்களாகிய நாம் இந்த சுழற்சிக்கு உதவ போறோமா ஆர் பிரேக் பண்ண போறோமா? நன்றி.